பற்றி எறிந்த இன்றைய மேட்ச் சிஎஸ்கேவா பஞ்சாபா? இன்றைய போட்டியில் நடந்த அந்த ஒரு மேஜிக் பிளே ஆஃப் சிக்கலுக்கு பச்சை கொடி காட்டிய சிஎஸ்கே. அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த பஞ்சாப் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சுருந்தாங்க. அதுவும் இந்த போட்டியிலையும் நம்ம சிஎஸ்கே அணி டாஸில் தோத்தது என்பது விதின்னு தாங்க சொல்லணும். இந்த சீசனில் ருத்ராஜ் கேப்டன்சியில் 11 போட்டிகளில் விளையாடி ஒரே ஒரு போட்டியில் தான் டாஸில் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே அணி. மற்ற 10 போட்டிகள்லையும், அதாவது இன்றைக்கி போட்டியும் சேர்த்து 10 போட்டிகள்லையும் டாஸில் தோற்று போயிருக்காங்க நம்ம சிஎஸ்கே. மேலும் இந்த மேட்ச் நடைபெற்றதோ பஞ்சாப் அணியோட ஹோம் கிரவுண்டில் வேற. ஆக அந்த அட்வான்டேஜோட பந்து வீச களமிறங்கின பஞ்சாப் அணி பவுலர்களோ சிஎஸ்கே அணி பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க. அவங்க சிஎஸ்கே அணியில் ஜடேஜாவை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் யாருமே சொல்லும்படியாக விளையாடவில்லை. ஒன்று மட்டும் புரியலைங்க, இந்த ரஹானேவுக்கு எதுக்கு தான் இன்னமும் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னே தெரியலை. சிஎஸ்கே பேட்டிங்கில் ருத்ராஜ் 32 ரன்னு, டேரில் மிச்சல் 30 ரன்னு, ஜடேஜா 43 ரன்கள் என எடுக்க அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி 167 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. பின்னர் இந்த எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணிக்கு நம்ம துஷர் தேஷ்பாண்டே அதிர்ச்சி கொடுத்தார் பாருங்க. போட்டியோட 2வது ஓவரை துஷர் தேஷ்பாண்டே வீச அந்த ஓவரில் மட்டும் ஜானி பேர்ஸ்டோ மற்றும் ரைலி ரூசோவின் விக்கெட்டுகளை வீழ்த்தி சிஎஸ்கேவுக்கு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாருங்க. அதன் பிறகும் கூட பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள் ஆங்காங்கே அதிரடியை காட்டினாலும் சிஎஸ்கே அணியின் சிறப்பான பந்து வீச்சால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழக்க அதன் காரணமாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி சர்ப்ரைஸாக வெற்றி பெற்றது. எப்படி பேட்டிங்கிற்கு சாதகமான பஞ்சாப் அணி பிச்சில் வந்துட்டு வெறும் 167 ரன்கள் மட்டுமே எடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க பாருங்க நம்ம சிஎஸ்கே. அங்கே தாங்க தெரியுது நம்ம சிஎஸ்கே அணியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்பது. மேலும் இந்த ஒரு வெற்றியால் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திலிருந்து நேராக டப்புன்னு 3வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க நம்ம சிஎஸ்கே. அதாவது சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை இனிமேல் தடுக்கவே முடியாதுன்னு இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக சொல்லாமல் சொல்லிட்டாங்க நம்ம சிஎஸ்கே. ஏன்னா இனிமே நம்ம சிஎஸ்கே அணிக்கு 3 போட்டிகள் மீதம் உள்ளது. அதில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாலே சிஎஸ்கே அணி ஈஸியாக பிளே ஆஃபுக்குள்ளே போயிடும். அதுலேயும் அந்த 3ல் ஒரு போட்டி வந்துட்டு ஆர்சிபி அணியோட. ஆக அந்த போட்டியில் சிஎஸ்கே அணியோட வெற்றி என்பது இப்போதே உறுதி தான். ஏன்னா ஆர்சிபி அணியோட ஃபார்ம் வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்குது. அப்படி பார்த்தா மீதமுள்ள 2 போட்டியில் ஏதாவது ஒன்றில் ஜெயித்தாலே நம்ம சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது 100% உறுதியாகிவிடும். ஆகையால் இன்னைக்கு இந்த வெற்றிக்கு பிறகு சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை நினச்சி சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே கவலைப்பட வேண்டாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றியும் இந்த வெற்றி மூலமாக சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் சான்ஸு பிரகாசமாகி விட்டதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.